இதுபோல சுவாரஸ்யமான வீடியோக்களை பார்க்க எங்களது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும். மேலும் அருகில் உள்ள அலாரம் பட்டனை அழுத்தவும். வீடியோ பிடித்திருந்தால் ஷேர் பண்ணவும். இந்த பத்திரிகையாளர்கள் நீங்க இருக்கீங்களே, இந்த பரதேச நாய்களுக்கு செய்தி போடுவதே பாவம். இதுக்கு செய்தி போடுறான். அவரு என்ன தர்ம யுத்தம் நடத்துறாரு? என்னடா தர்ம யுத்தம்? சின்னம்மாவுக்கு குடும்பத்தை நிலைக்கவி அப்படிங்கிறான். சின்னம்மாவின் காலில் விழுந்து கதிமோட்சம் பெற்ற நாயே, டிடிவி தினகரனின் அறிமுகத்தின் மூலம் ஆகாயத்தை ஆதாயமாக்கிக் கொண்டார். பயலே நன்றி கட்ட ராஸ்கல். யாரடா வேலைக்கு வைக்க சொல்ற? யாரடா வேலைக்கு வைக்க சொல்ற? நீ இவன் என்ன நிபந்தனை விதிக்கிறது? கோடிக்கணக்கான வாசகர்களின் கொள்ளிடமாக திகழ்கின்ற ஜூனியர் வீடனில் கழுகார் பதிலுக்கு ஒரு கேள்வி கேட்கலாம் என்று சொன்ன பொழுது நான் கேட்டேன், இப்பொழுது தமிழ்நாட்டில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிற யுத்தம் ஒரு கலாச்சார யுத்தம் என்பதை கழுகார் நம்புகிறாரா என்று நான் கேட்டேன். ஆகவே நான் பத்திரிகையாளர்களுக்கும் கற்றறிந்த பெருமக்களுக்கும் கட்சி சாராத நடுநிலையாளர்களுக்கும் அழுத்தம் திருத்தமாகவும் ஆணித்தரமாகவும் சொல்லிக் கொள்கிறேன், நடைபெற்றுக் கொண்டிருக்கிற யுத்தம் ஒரு கலாச்சார யுத்தம். தமிழ்நாட்டில் இப்பொழுது அவர்கள் கால் ஊன்றுவதற்கு ஆசைப்படுகிறார்கள். புதைப்பதற்கே இடம் தேடி அலைகிற பிணங்களுக்கு இப்படி ஒரு விபரீத ஆசை வந்திருக்கிறது. கால் இருந்தால் தானே ஊன்ற முடியும். காலே இல்லாதவர்கள் கால் ஊன்றுவதற்கு, எங்கள் கால்களை வெட்டுவதற்கு இன்றைக்கு ஆயுதத்தை அவர்கள் கையில் எடுத்திருக்கிறார்கள். ஆகவே இந்த இயக்கத்திலே எவனாவது துரோகம் செய்வானா? இந்த இயக்கத்தை காட்டிக் கொடுப்பதற்கு எவனாவது முன் வருவானா என்றவர்கள் திரும்ப திரும்ப யோசித்ததற்கு பிறகு அவர்களுக்கு கிடைத்த மனிதன் தான் ஓபிஎஸ். அவன் ஒரு அம்பல கொடுக்கை, அவன் ஒரு ஆசாட பூபதி, அவன் ஆட்காட்டியாக இருப்பதிலே சுகம் காணுகிறவன். வெள்ளி காசுகளுக்காக கல்வாரி மலையில் பாவப்பட்ட மக்களினுடைய பாரச்சுலுவையை சுமந்த இயேசுவை காட்டிக் கொடுத்த யூதாசு. வானம் பொழிகிறது, பூமி விளைகிறது, உனக்கு எதற்கு தர வேண்டும் கிறிஸ்தி? எங்குல பெண்களுக்கு மஞ்சள் அரைத்தாயா? பணிவிடை புரிந்தாயா? நாற்று நட்டாயா? உனக்கு எதற்கு தர வேண்டும் கிறிஸ்தி? பிச்சை கேட்டால் தருகிறேன், வரி கேட்டால் தர முடியாது என்று வெள்ளை ஏகாதிபத்தியத்தினுடைய கன்னத்தில் அறைந்த எங்கள் வீரபாண்டிய கட்டப்பமரை காட்டிக் கொடுத்த ஏட்டப்பனும், அன்றைக்கு பிந்தசாரரும் கௌதமபுத்தரும் சக்கரவர்த்தி அசோகரும் கட்டி நிர்மாணித்த இமயத்தையும் தாண்டி விரிந்திருந்த ஒரு மிகப்பெரிய சாம்ராஜ்யத்தை அன்றைக்கு காட்டிக் கொடுத்த புஷ்யமித்து சுங்கரனும் வரலாற்றில் தொடர்ந்து தோன்றிக் கொண்டே இருப்பார்கள் என்பதற்கு ஓபிஎஸ் இப்பொழுது சமகால சாட்சி. அவர் மீது எனக்கு கோபம் இல்லை, அவர் மீது எனக்கு காழ்ப்புணர்ச்சி என்று மாஃபா பாண்டியராஜன் செய்தியாளர்களுக்கு சொல்லியிருக்கிறார். இல்லை இல்லை, அவர் மீது காழ்ப்புணர்ச்சி கொள்ளுகிற அளவுக்கு எனக்கு என்ன இருக்கிறது? அவன் என்னை விட அழகனா? என்னை விட ஆற்றலாளனா? அந்த பொட்டு வைத்த யூதாஸ் இந்த இயக்கத்தை காட்டி கொடுத்து விட்டார். இல்ல, தம்பிமார்களுக்கு சொல்லுகிறேன், ரொம்ப விழிப்போடு இருக்க வேண்டிய நேரம் இந்த நேரம். ஆகவே காட்டிக் கொடுக்கிறவர்கள் வரலாற்றில் தோன்றிக் கொண்டே இருப்பார். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பயணத்தில் அணுகுமுறையில் எந்த தவறும் நிகழ்ந்து விடவில்லை. அம்மா அவர்களை காலம் கவர்ந்து கொண்டு போய்விட்டது. விளக்க முடியாத விரிவானம் விடை பெற்று விட்டது. விடுகதையாகிவிட்ட தமிழர்களின் கேள்விக்கு கிடைத்த விடையாக இருந்தவர்
நமக்கு விழிகளில் நீர்மல்க அவர் விடைபெற்று போய்விட்டார். நூற்றாண்டுகளுக்கு பிறகு இந்திய துணைக்கண்டத்தினுடைய அரசியலில் எல்லா திசைகளும் திரும்ப திரும்ப உச்சரிக்கிற ஒரு பெயராக இந்திய அரசியலில் மண்ணுக்கும் மண்ணுக்கும் விண்ணுக்கு மண்ணுக்கும் விசிறும் எடுத்த ஒரு மகத்தான தலைவரை காலம் கவர்ந்து கொண்டு போய்விட்டான். மரணம் பொதுவானது, மரணம் அழகானது, மரணம் நித்தியமானது, மரணம் நிரந்தரமானது, மரணம் மட்டும்தான் உலகத்தில் உறுதியானது. ஜவஹர் திடலில் இந்த நேரத்தில் உங்கள் முன்னால் உரையாற்றிக் கொண்டிருக்கிற இந்த எளிய தொண்டன் சம்பத் நாளைக்கு இதே நேரத்தில் உயிரோடு இருப்பேன் என்பதற்கு எந்த உத்தரவாதமும் இல்லை. அதனால் தான் மண் செழிக்க மழை பொழிந்தது போல மனித மனம் செழிக்க பாடிய வள்ளுவன் சொன்னான், நெருநல் உளன் ஒருவன் இன்று இல்லை என்னும் பெருமை உடையது இவ்வுலகென்றான். நேற்று இருந்தவன் இன்றைக்கு இருப்பான் என்பதற்கான விட்டது. அவர்கள் விடைபெற்று சென்றதன் மூலம் அவர் மீது போடப்பட்டிருந்த விலங்குகள் எல்லாம் தகர்க்கப்பட்டு விட்டன. இன்றைக்கு அவர் தந்த ஆட்சி, அவர் 4 நூற்றாண்டு காலம் வழிநடத்திய கட்சி, நான் இன்னும் பாளையங்கோட்டையில் இருக்கிற கற்றறிந்த பெருமக்களுக்கு சொல்லுகிறேன், 1000 பிறை கண்ட கலைஞர் கருணாநிதியால் முடியவில்லை. தமிழ்நாடு சட்டமன்றத்தில் இலங்கை தமிழர் பிரச்சனைக்கு இனிய தீர்வு தங்க தமிழ் ஈழத்தை தவிர வேறு தீர்வில்லை. இலங்கை மீது பொருளாதார தடை கொண்டு வாருங்கள். 1.25 லட்சம் தமிழர்களை கொன்று முடித்த கொலைகாரன், இதயத்தை கீழே இறக்கி வைத்த காட்டு மிராண்டி ராஜபக்சேயை சர்வதேச குற்றவாளி கொண்டு நிறுத்துங்கள். ராஜீவ்காந்தி கொல்லப்பட்ட வழக்கில் மரணத்தின் மடியிலே நிற்கிற அந்த 7 தமிழர்களின் தூக்கி கயிறை அறுத்தறியுங்கள் என்று தமிழர்களின் உரிமை காக்க எனக்கு தெரிந்து தமிழின மீட்பு வரலாற்றில் புகழ்பெற்ற தீர்மானங்களை தமிழக சட்டமன்றத்தில் கொண்டு வந்த தலைவர் அம்மா அவர்கள். அதை கொண்டு வந்த கட்சி அனைத்து இந்திய அண்ணா திமுக. கலைஞரால் முடியவில்லை. நான் கலைஞரை மதிக்கிறேன், கலைஞரால் முடியல. நெய்வேலி லிக்னைட் கார்பரேஷன் 10% பங்குகளை விற்பதற்கு முயற்சிக்கிறது டெல்லி ஏகாதிபத்தியம். அவர் அப்புறப்படுத்துங்க. அவரை நெய்வேலி லிக்னைட் கார்பரேஷன் பங்குகள் 10% பங்குகளை 23 சர்வதேச பல்கலைக்கழகத்தில் டாக்டர் பட்டம் பெற்ற டாக்டர் மன்மோகன் சிங் விற்பதற்கு முயற்சிக்கிறார். பொதுமக்களுக்காகத்தான் பேசுகிறேன். இந்த செய்தி அம்மா கேள்விப்படுகிறார். அவர்கள் டாக்டர் மன்மோகன் சிங்கத்தில் கேட்டார்கள், பண்டிட் ஜவஹர்லால் நேரு காலத்தில், கர்ம வீரர் காமராஜர் காலத்தில் எங்கள் தமிழகத்திற்கு கிடைத்த தங்க புதையல் நெய்வேலி லிக்னைட் கார்பரேஷன், அந்த பொதுத்துறை நிறுவனம் நவரத்னா பட்டியலில் இருக்கிற நிறுவனம், அதை விற்பதற்கு முயற்சிக்கிறீர்களே, சங்கடமாக இருக்கிறது. உங்களுக்கு வேறு வழி இல்லையா? நோ அதர்வே, உங்களுக்கு வேற அதர் சோல்ஸ் இல்லையான்னு அம்மா கேட்டாங்க. டாக்டர் மன்மோகன் சிங் சொன்னார், மேடம் பினான்சியல் எமர்ஜென்சி, 10% பங்குகளை விற்பதன் மூலம்தான் இப்போதைக்கு எங்களை தக்க வைத்துக் கொள்ள முடியும் என்று சொன்ன பொழுது, விற்றால் உங்களுக்கு என்ன கிடைக்கும் என்று அம்மா கேட்டார். டாக்டர் மன்மோகன் சிங் சொன்னார், 600 கோடி ரூபாய் கிடைக்கும் என்றார். 600 கோடி ரூபாய் கிடைத்தால் உங்களுடைய பினான்சியல் எமர்ஜென்சியில் இருந்து மீண்டு வருவீர்களா என்று கேட்ட பொழுது, நான் தற்காலிகமாக மீண்டு வந்து விடுவேன் என்று சொன்ன பொழுது, அப்பொழுது விற்பதென்று முடிவெடுத்து விட்டீர்களா? விற்பதென்று முடிவெடுத்து விட்டேன் என்று டாக்டர் மன்மோகன் சிங் சொன்ன பொழுது, அம்மா அவர்கள் சொன்னார்கள், விற்பதென்று நீங்கள் முடிவெடுத்து விட்டால் அதை வாங்குவதென்று நான் தீர்மானித்து விட்டேன் என்று. இந்திய அரசியலில் ஒரு பொதுத்துறை நிறுவனத்தினுடைய பங்குகளை
மத்திய சர்க்கார் விற்றது, மாநில சர்க்கார் வாங்கியதுங்கிற சரித்திரத்தை எழுதிய கட்சி அனைத்து இந்திய அண்ணா திமுக. இதை உடைக்க வேண்டும், இதற்குள்ளே ஊடுருவ வேண்டும் என்று அவர்கள் திட்டமிடுகிறார்கள். நாங்கள் அரை பெரும்பான்மையோடு தான் ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது. அதற்கு ஒரு ஆட்காட்டி ஓபிஎஸ் பயன்படுகிறான். அவன் கெட்டிக்காரன், யாரை பார்த்தாலும் காலில் விழுந்துருவான். என்னுடைய மகளுக்கு கல்யாணம், என்னுடைய மகள் டாக்டர் மதிவதனிக்கு கல்யாணம். கிண்டி ரேஸ் கோர்ஸிலே மாலை வரவேற்பு. நான் 5 மணிக்கு அம்மா வருகிறார்கள் என்று சொல்லி 8 நாட்கள் தலைநகர் சென்னையை முற்றுகையிட்டு அந்த திருமண ஏற்பாடுகளை செய்து அம்மாவை வரவேற்பதற்கு பூங்குத்தை வாங்கி வைத்துக் கொண்டு நான் நிற்கிறேன். அம்மா அவர்கள் வருகிறார்கள் என் மகள் கல்யாணத்திற்கு. ஓபிஎஸ் தடால் என்று காலில் விழுந்து விட்டான். அம்மாவின் காலில் விழ வேண்டியவன் நான், விழுந்தவன் அவன். அவன் யாரையும் விழவும் அனுமதிக்க மாட்டான், எழவும் அனுமதிக்க மாட்டான். இப்படி ஒரு எழவு இந்த கட்சிக்கு பீடையா வாச்சு. இந்த கட்சியினுடைய ஸ்டேட்டஸ், இந்த கட்சியினுடைய மதிப்பு எல்லாமே குட்டிச்சுவரானதற்கு அவன் பெரும் பங்குண்டு. அதெல்லாம் நேற்றுக்கு ஏன் சொல்லலன்னு பிரஸ்ல கேட்டுருவாங்க. ஒரு கட்சியில எல்லாரும் வேணும். ஒரு துண்டி சீட்டை கொடுக்கிற ஒரு தம்பி கூட ஒரு கட்சிக்கு முக்கியமானவர். அதில் என்னை பொறுத்தவரை நான் ஒரு ஆராய்ட்டர், ஒரு சொற்பொழிவாளன் என்கிற எல்லையை தாண்டி நான் என்னுடைய சிறகுகளை விரித்ததில்லை. ஆனால் கட்சி இப்படி இக்கட்டான காலகட்டத்திற்கு வந்திருக்கிறது. இந்த ஆட்சியை கவிழ்க்க வேண்டும் என்று அவர்கள் திட்டமிட்டு விட்டார்கள். பிஜேபி கட்சியின் மாநில தலைவர், தொலைக்காட்சியில் மட்டுமே உயிர் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற தமிழிசை சவுந்தரராஜன் எனக்கு தெரிந்த ஒரு தம்பி இடத்திலே ஆட்சி கவிழ்ந்திடும் பந்தயம் வச்சுக்கிடுவோமான்னு கேட்டிருக்காங்க. அந்த அம்மா அவர்களை முன்கூட்டி அறிவித்து விடுகிறார்கள். ஆர்கே நகர் தேர்தல் நடைபெறுவதற்கு முன்னாலேயே இரட்டை இலை சின்னம் முடக்கப்படும் என்கிறார். இந்த கட்சியினுடைய அங்கீகாரம் ரத்தாகும் என்கிறார். ஆர்கே நகர் தேர்தல் வருகிறது. அம்மா அமரத்துவம் எய்தி விட்டார். சின்னம்மாவோ அஞ்ஞாத வாசம். கழகம் தத்தளிக்கிறது, தடுமாறுகிறது. யார் களத்தில் நிற்பார்கள், யார் இந்த கட்சியை கரை சேர்ப்பார்கள் என்ற பொழுது கோடி நிலாக்களுக்கு குளிர்ச்சி தர நான் வருகிறேன் என்று வந்தான் எங்கள் டிடிவி தினகரன். ஆஹா, ஆகாயத்தை அளந்து பார்க்கிற அவனுடைய கண்கள், வானம் இடிந்து அவன் மீது விழுந்தாலும் கூட அதிர்ச்சி அடையாமல் இருக்கின்றவனுடைய பக்குவம். எந்த கேள்வியை பத்திரிகையாளர்கள் கேட்டாலும் அந்த கேள்விக்கு பதில் சொல்லுகிற அவனுடைய ராஜதந்திரம், இந்த கழகத்தில் இருக்கிற எல்லா நிர்வாகிகளினுடைய இருப்பையும் உறுதி செய்ய வேண்டும் என்று அவன் படுகிற பாடு. மிகப்பெரிய தலைவர்கள் வழிநடத்திய இந்த மகத்தான இயக்கத்தை வழிநடத்தப் போகிறேனே என்று சொல்லுகிற அவனுடைய தன்னடக்கம், வாலிபர்களினுடைய மனம் கவர்ந்தவன், ஒரு வரலாற்று மாற்றத்தின் கதவை திறக்கப் போகிறவன். தலைவர்களுக்கே பஞ்சம் ஏற்பட்டு விட்ட தமிழகத்தில் இதோ ஒரு தலைவன் டிடிவி தினகரன் புறப்பட்டு விட்டான் என்று நாடும் ஏடும் கருதி கொண்டிருந்த வேளையில் ஆர்கே நகர் தேர்தலையே ரத்து செய்து விட்டார்கள். எல்லா வீதிகளிலும் சிசிடிவி கேமரா. இந்தியன் மிலிட்டரியினுடைய 18 பெட்டாலியன் அறிவாலயத்திற்கிற ஸ்டாலின் சொல்லுகிறார்,
ரிட்டையரிங் ஆபீசரை மாற்றுங்கள். உடனே மாற்றுகிறார். ரிட்டையரிங் ஆபீசருக்கு ஆதரவாக இன்னும் 6 ஆபீசர். தமிழ்நாடு தலைமை தேர்தல் ஆணையர் ராஜேஷ் லக்கானிக்கு சமமான அதிகாரத்தோடு டெல்லியில் இருந்து ஒருவன் வருகிறான். 24 மணி நேரமும் கண்காணிப்பு. நாங்கள் பணம் கொடுத்தோம் என்று தேர்தலை ரத்து செய்து விட்டார்கள். இந்த பிணம் தான் சொல்லி இருக்கிறது. இப்ப அவனுக்கு போலீஸ் பாதுகாப்பு. யாருக்கு? இந்த பிணத்துக்கு. ஓ பன்னீர்செல்வத்திற்கு ஒய் பாதுகாப்பு. நான் கேட்கிறேன், தமிழ்நாட்டு மக்கள் எப்போதுமே பிணங்களை கொல்வதில்லை. நான் இந்த ஒய் பாதுகாப்பை கொடுத்த மத்திய அரசாங்கத்திற்கு சொல்லுகிறேன், இதன் மூலம் நீங்கள் ஆயுதங்களை அவமானப்படுத்தி விட்டீர்கள். கள்ளிக்கதற்கடா முள்வேலி, கழுதற்கதற்கடா கடிவாளம், ஒடிந்த சுள்ளிக்கதற்கடா கோடாரி, ஒவ்வொரு நிலத்திற்கதற்கடா விதைகள், விளக்கு மாற்றிற்கதற்கடா பட்டு குஞ்சம், வேளத்தின் காட்டில் வேட்டை நாய்க்கதற்கடா விருந்து, மந்திக்கதற்கடா மணிமகுடம், தமிழர்களின் மானத்தை காட்டி கொடுத்த குலத்துரோகிக்கதற்கடா பாதுகாப்பு. அப்ப நீங்க இந்த அரசியல் செய்யல, டெல்லியில் இருக்கிறவங்க செய்யல, செய்வீர்கள். இது உங்கள் குணம். இது எங்களுக்கு தெரியும். இப்படித்தான் நீங்க செய்வீங்க. காங்கிரஸ் கட்சி 28 இடத்துல ஜெயிக்கும். மணிப்பூர்ல இவன் 21 இடம் ஜெயிப்பான், ஆட்சி அமைச்சிருவான். கோவாவில் ஜெயிக்க மாட்டான், ஆனா கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணிடுவான். இது அவர்கள் குணம். தமிழ்நாட்டில் அம்மாவின் மறைவுக்கு பிறகு ஒரு பிஜேபி எம்எல்ஏ இருந்தா கூட ஆட்சி அமைச்சிருப்பான். ஒரு பயிலும் இல்லை. இப்ப அவங்களுக்கு கைப்பாவையா இவன் ஏங்குறான். யாரு? ஓபிஎஸ். அவன் கூட மதுசூதனன், PH பாண்டியன், மனோஜ் பாண்டியன், மாஃபா பாண்டியராஜன், பொன்னையன் எல்லாம் காயடிக்கப்பட்ட காங்கேய மாடுகள். எல்லாம் காலாவதியாகி போன செக்குகள். எல்லா பயிலும் நரகத்துக்கு போனாலே வெயிட்டிங் லிஸ்ட்ல தான் இருப்பான். இவங்களை நம்பி இந்த பத்திரிகையாளர்கள் நீங்க இருக்கீங்களே, இந்த பரதேசி நாய்களுக்கு செய்தி போடுவதே பாவம். இவருக்கு செய்தி போடுறான். அவரு என்ன தர்ம யுத்தம் நடத்துறாரு? என்னடா தர்ம யுத்தம்? சின்னம்மாவுக்கு குடும்பத்தை விலைக்கு வை அப்படிங்கிறான். சின்னம்மாவின் காலில் விழுந்து கதிமோட்சம் பெற்ற நாயே, டிடிவி தினகரனின் அறிமுகத்தின் மூலம் ஆகாயத்தை ஆறாமாக்கி கொண்டார். பயலே நன்றி கட்ட ராஸ்கல். யாரடா வேலைக்கு வைக்க சொல்ற? யாரடா வேலைக்கு வைக்க சொல்ற? நீ இவன் என்ன நிபந்தனை விதிக்கிறது? சின்னம்மாவுக்கு 33 ஆண்டு காலம். பாளையில இருக்கிற பொதுமக்களுக்கு சொல்லுகிறேன், மனம் மறந்துவிட்டு காவியம் சமைக்க போகிற ஒரு தலைவிக்கு கையெழுத்தாக இருக்க போகிறேன் என்று அந்த கடமையை 33 ஆண்டு காலம் செய்தவர். உங்களுக்கு தெரியுமா என் பெருமைக்குரியவர்களே, எப்படியாவது புரட்சி தலைவியினுடைய பயணத்தை முடித்து தீர வேண்டும் என்று முடிவில்லாத கோபத்தில் கலைஞர் இருந்த காலகட்டத்தில் பாண்டிச்சேரி தேர்தல் பிரச்சாரத்தை முடித்துவிட்டு சின்னம்மாவும் அம்மாவும் காரில் வந்து கொண்டிருக்கிற பொழுது சென்னை ஜிஎஸ்டி சாலையில் ஒரு கார் டிரைவருக்கு வெறும் 100 ரூபாய் கொடுத்து அவர்கள் காரிலே மோதி அவர்கள் உயிரை முடித்துவிடு என்று கலைஞர் கட்டளையிட்டார்.
அன்றைக்கு அந்த கார் மோதுதல் சம்பவத்தில் காயம்பட்டவர் சின்னம்மா மட்டும்தான். அவர்கள் கண்களுக்கு கீழே அந்த காயம் இன்னும் இருக்கிறது. இப்பொழுதும் கண்ணீர் வடிந்து கொண்டிருக்கிறது. இக்கட்டான காலகட்டம். பாலிடிக்ஸ் இது ஒன்றும் தென்றல் உலவுகிற பூஞ்சோலையில் பழி வரும். என் மேலேயே பழி விழுந்திருக்கு. பழி வரும். எல்லா பழிகளையும் துடைத்து காலத்தினுடைய அறைகோர்களுக்கு முகம் கொடுத்து அம்மா எடுக்கிற எல்லா முயற்சிக்கும் அவர் ஏணியாக இருந்தார். அம்மாவை தூக்கி சுமக்கிற தோணியாக இருந்தார். ஒரு நாள் கூட அவர் வெளியில முகம் காட்டியதில்லை. 33 ஆண்டு காலம் சத்தம் இல்லாமல் உழைத்திருக்கிறார். இந்த கட்சியில பல பேர் இன்றைக்கு பதவி பெற்றிருக்கிறார்கள், பவிசோடு வாழுகிறார்கள் என்றால் சின்னம்மா போட்ட பிச்சையை தவிர அம்மா போட்ட பிச்சையை மட்டும் நினைக்காதீங்க. சின்னம்மா தான் காரணமாக இருந்தார். என்னுடைய கணவன் இறந்து விட்டான். முன்னாள் சட்டப்பேரவை உறுப்பினர். எனக்கு 2 புதல்வர்கள். என்னுடைய குடும்பத்தை நடத்துவதற்கு எனக்கு வழி தெரியவில்லை. என்னுடைய மகனில் யாராவது ஒருவருக்கு 2 பேரும் பட்டதாரிகள். ஒரு PRO போஸ்ட், ஒரு அரசாங்கம் ஒரு ஆளுக்கு வேலை கொடுத்தா all the posts are through employment appointment. அரசாங்கம் நினைத்து, முதலமைச்சர் நினைத்து ஒரு ஆளுக்கு வேலை கொடுக்கலாம்னா ஒரு PRO கொடுக்கலாம், ஒரு APRO கொடுக்கலாம். அந்த மனுவை ஒரு தாய் கண்ணீரோடு வேதா நிலையத்தின் வாசலில் நிற்கிறார். அந்த தாயை அழைத்து அந்த மனுவை வாங்கி, இன்னாருடைய மனைவி வந்தார்கள், அவருடைய மகனுக்கு இப்படி ஒரு வேலை கேட்கிறார்கள், நீங்கள் அதை போட்டுக் கொடுக்க வேண்டும் என்று இப்படி பல பேருக்கு உதவி இருக்கிறார்கள் சின்னம்மா என்பது அந்த உதவியை பெற்றவர்கள். விலகி இருக்க சொல்லு. எல்லாரும் விலகணுமா? சின்னம்மா குடும்பத்தில் இருக்கிற எல்லாரும். இப்ப சின்னம்மா கூட ஜெயிலில் இருக்காங்க. இளவரசி சின்னம்மாவுக்கு அண்ணன், அவங்க கணவன் ஜெயராம். அம்மா 125 வெள்ளி விழா படங்களின் கதாநாயகி. அதில் கிடைத்த செல்வங்களை கொண்டு சேமிக்க வேண்டும் என்று நினைத்து ஐடி சொர்க்கம் என்று இன்றைக்கு பேசப்படுகிற ஹைதராபாத்தில் அந்த நாளில் ஒரு திராட்சை தோட்டம் வாங்கினார். அதை பரிபாலிக்க ஆள் இல்லை. ஜெயராமன், நீங்கள் பார்த்துக் கொள்ள முடியுமா என்று கேட்டு ஜெயராமனை அங்கே அனுப்பி வைக்கிறார். அந்த திராட்சை தோட்டத்தில் பாதுகாப்புக்கு போடப்பட்ட மின்வேலியில் சிக்கி ஜெயராமன் உயிரிழந்து விட்டார். கையிறு நிலையில் கணவனை இழந்த கணக்கில்லாத துயரில் வேதா நிலையத்தின் வாசலில் வந்து விழுகிறார் இளவரசி. பேரே இளவரசி. கணவனை தொலைத்து விட்டாள். கை குழந்தை விவேக். கவலைப்படாதே, எனக்கே ரொம்ப வருத்தமாக இருக்கிறது. உன்னுடைய குடும்பத்தை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு என் பொறுப்பு என்று அந்த குடும்பத்தை பாதுகாக்கிற பொறுப்பை அம்மா அவர்கள் ஏற்றுக்கொண்டது மட்டுமல்ல, அந்த தம்பி விவேகனுக்கு வேதா நிலையத்தில் அம்மாவுக்கு ரேஷன் கார்டில் அவன் பேர் இருக்கிறது. வாட்டர் ஐடி இருக்குல்ல, அந்த அட்ரஸ்ல தான் அவனுக்கு இருக்கு. அவனை விளக்குங்கிறான். அது என்னடா இது? டீ வித்தவன், டீ கடை வச்சவன் எல்லாம் எங்களுக்கு உத்தரவு போடுறாங்க. எங்களை விலகி இருக்க சொல்ல உனக்கு உனக்கு என்ன ரைட் இருக்குன்னு முதல்ல சொல்லு. குடும்ப ஆட்சிங்கிறான். இவன் மகன் இருக்கான், ரவீந்திரநாத் அந்த தம்பி பேரு. அவன் தேனி மாவட்ட இளைஞர் இளம்பெண்கள் பாசறையின் செயலாளர். இளம் பெண்கள் மீது ரொம்ப பரிவுள்ளவர். அந்த கேசட் அது சீக்கிரம் வரை இருக்கு. நாங்கள் தலைமை கழகமே வெளியிடுவதாக இருக்கிறோம். அவன் தம்பி ஓ ராஜா, அவன் பெரியகுளம் நகரமன்ற தலைவர். அவன் இவன் தம்பிங்கிற திமிர்ல பூசாரிய பண்ணிட்டான். இண்டிபெண்டன்ஸ் டே சுதந்திர தின விழாவில்
சிறந்த நகராட்சிக்கு விருது கொடுக்கும் பொழுது அவன் விருது வாங்குறான். இவன் இதுல இந்த நகராட்சிக்கு எப்படி விருது கொடுக்கிறாங்கன்னு நான் பெரிய குளத்துல போய் பார்த்தா ஒரே பண்ணியோ மேயுது. அவன் சம்பந்தி செல்லப்பாண்டிய மதுரை ஹைகோர்ட் அட்வொகேட் ஜெனரல். அவனுக்கு கொழுந்திக்க மாப்பிள்ளை தேனி மாவட்டத்தினுடைய அரசு வழக்கறிஞர். இப்படி அவன் குடும்பத்தில் இருக்கிற எல்லா கண்டுகாலிகளுக்கு வரைக்கும் பதவி. இனி ஒருத்தன் PH பாண்டியன். இந்த காண்டாமிருகம் இழைச்சா எப்படி இருக்குமோ அப்படி இருக்கான். இப்போ அவன் என்ன மாநில சிறுபான்மை தலைவர். அவனுக்கு மகன் நாடாளுமன்ற மேலவை உறுப்பினர். அவன் அப்பன் இவன் மகன், ரெண்டு பேரும் எவன் அப்பன் எவன் மகன்னு தெரியாது. கடவுளுக்கு படைப்புல இப்படியெல்லாம் அற்புதம் இருக்குங்கிறது இவனை பார்த்தாதான் எனக்கே தெரியும். ரெண்டு பேரும் அப்படி இருப்பான். அவனுக்கு மனைவி திருநெல்வேலி மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகத்தினுடைய வைஸ் சான்சலர். நாடாளுமன்ற தேர்தலில் தூத்துக்குடி நாடாளுமன்ற அதிமுகவின் வேட்பாளர். அவருக்கு இன்னொரு பையன் அரவிந்த் பாண்டியன் மெட்ராஸ் ஹைகோர்ட்ல அவனும் அட்வொகேட் துணை ஏஜி. இன்னொரு பையன் வினோத் பாண்டியன் ஈவி கவுன்சில் மெம்பர். இவனு குடும்பம்ங்கிறான். நான் கேட்கிறேன், இது பொதுமக்களுக்கு இதெல்லாம் சொல்லணும். கேட்கிறேன், சின்னம்மா 33 ஆண்டு காலம் சுகங்களுக்கு அடிமை உறாத சூரிய பிறந்தாக அம்மாவோட இருந்தாங்க. அம்மா கூட இருக்க முடியாது. அம்மா ஒரு ஷார்ட் டெம்பர் கேரக்டர். நினைத்ததை முடிக்க வேண்டும் என்று நினைப்பார். தன்னுடைய கண் அசைவில் தன்னுடைய கட்டுப்பாட்டில் எல்லாம் இருக்க வேண்டும் என்று கருதுகிற தலைவர். லட்சக்கணக்கான விளிம்பு நிலை மக்களினுடைய வாழ்க்கையில் வசந்தம் வீச வேண்டும் என்று கனவு கண்ட தலைவர். அவருடைய சுமைகளை பகிர்ந்து கொண்ட சுமை தாங்கியாக அவர்கள் இருந்தார்கள். அந்த சொல்றான் வேலைக்காரிங்கிறான். வேலைக்காரியடா. அப்ப வேலைக்காரின்னா குறைச்சலா? நல்ல வேலைக்காரி கிடைப்பதில்லை. வேலைக்காரின்னு குறைச்சிருவியா நீ? நான் என்ன நினைச்சேன், நீண்ட இடைவெளிக்கு பிறகு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு ஒரு தமிழன் தலைமை தாங்குகிறான். திராவிட இயக்கம் சரியான திசைக்கு பொழுது வந்து கொண்டிருக்கிறது. திராவிட இயக்கத்தினுடைய மூல கொள்கைகளை முறைமுறையாமல் காப்பாற்றக்கூடிய வல்லமை உள்ளவராக டிடிவி தினகரன் என் கண்ணுக்கு தெரிகிறான். எங்கள் திசைகளில் அவன் தேன் சொரிவான். ஆர்கே நகர் தேர்தலை சந்திக்க போறமே, எல்லாரும் பயப்படுத்துறாங்களே சம்பத்து என்று சொன்னார். ஆர்கே நகர் தொகுதி ஒரு தேர்தல் அறிக்கை ஒண்ணு போடுவாங்க. அந்த தொகுதிக்கு ஒரு தேர்தல் அறிக்கை போடலாமா அப்படின்னு என்கிட்ட விவாதித்தார். நான் போடலாமே, நல்ல ஃபார்முலா. இதுவரை இந்தியன் பாலிடிக்ஸ்ல ஒரு பை எலெக்ஷனுக்குன்னு தேர்தல் அறிக்கை யாரும் போட்டதில்லை, போடலாமேன்னு சொல்லி நாளைக்கு வாங்க சம்பத் அப்படின்னாரு. அடுத்த நாள் மாலை 5 மணிக்கு அவருடைய வீட்டுக்கு நான் செல்லுகிறேன். என் பெருமைக்குரியவர்களே, ஆர்கே நகர் தொகுதியினுடைய சமூக பொருளாதார பிரச்சனைகள் அனைத்தையும் அலசி 47 வாக்குறுதிகளை அதை பதிவு செய்ததை கண்டு நீதான் சரியான தலைவன் என்று நான் அப்போது புரிந்து. இரட்டையில சின்னம் முடக்கினா ஜெயிக்காது அப்படின்னா எங்களுக்கு தொப்பி கிடைச்சிடுச்சு. வல்லமை உள்ள சின்னம். காந்தியினுடைய அகிம்சை மட்டும் இந்தியாவினுடைய விடுதலை தீர்மானிக்காது. ஆயுதம் தாங்கிய புரட்சியின் மூலம் தான் இந்தியாவினுடைய விடுதலையை தீர்மானிக்க முடியும் என்று வங்க சிங்கம் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் தூக்கி மீனை கயிற்றில் இருக்கிறார். தூக்கி கயிறோடு வருகிறார் அதிகாரி.
அந்த தூக்கி கயிறை கழுத்துல விட இருக்கிற தண்டனை நிறைவேற்றி வந்திருக்கிறான். அவன் சொல், கொஞ்சம் நில்லுங்கள். அதிகாரியை திணறினான். அப்படி நான் கேட்டான். இல்லை, நான் இப்பொழுது லெனினோடு பேசிக் கொண்டிருக்கிறேன். இந்த அதிகாரி ஆடிட்டான். ஏனென்றால் மரண மேடையில் நிற்கிற பொழுது அவன் கையில் அரசு புரட்சி என்கிற மாவீரன் லெனின் எழுதிய புத்தகம் கையில் இருந்தது. அந்த பகத்சிங் அணிந்திருந்தது தொப்பி. இந்த தொப்பியில எல்லா பயிலும் சப்பு பார்த்தான். 1,00,000 வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற வேண்டும் என்று நாங்கள் திட்டமிட்டு வேலை பார்த்தோம். எங்கள் வியர்வையை இல்லாமலாக்கி, எங்கள் உழைப்பை சிதைத்து, எங்கள் கனவில் கல்லறிந்து ஒரு மிகப்பெரிய இயக்கத்துக்கு தலைமை தாங்க போகிற அந்த தலைவனுக்கு மன உளைச்சல் தந்து இன்னைக்கு அந்த குடும்பத்தையே பழிவாங்க துடிக்கிறான் டெல்லியில்னா, அவனுக்கு இந்த நாட்டில் அவன் குடும்பத்தால பலன் பெற்றவர்களும் துணை போறான்னா என்னங்க இது? வேலைக்காரி எல்லாம் சும்மா கிடைக்க மாட்டார். 63 நாயன்மார்கள் ஒருதான் சிறு தொண்ட நாயனார். அவன் தான் பல்லவ சாம்ராஜ்யத்தினுடைய நரசிம்மவர்ம பல்லவருடைய படைத்தளபதியாக இருந்து சாளுக்கிய மன்னன் 2ஆம் புலிகேசியை வாதாபியில தோற்கடித்து வரலாறு படைத்த பரஞ்சோதிக்கு பேர் தான் சிறு தொண்டன். அவனுடைய மனைவி திருவெண்காட்டு நங்கை. எல்லாருக்கும் பணிவார். யாரை பார்த்தாலும் தன்னை குறுக்கிக் கொள்வார். அதனால் அவர் சிறு தொண்டர் என்ற நாமத்துக்கு அவர் உரியவரானார். ஒரு நாள் ஒரு சிவனடியாருக்கு சோறு போட்டு தான் அவங்க சாப்பிடுவாங்க. எந்த ஒரு நாளும் ஒரு சிவனடியாருக்கு சாப்பாடு போடாம அவர்கள் சாப்பிடுவதில்லை என்பதை வாழ்க்கையில குறிக்கோளா வச்சிருந்தாங்க. ஒரு நாள் சிவனடியார் யாரும் வரல. அந்த நேரத்தில் ஒரு சிவனடியார் வேடத்தில் ஒருவர் வந்தார். அவர் கோவில் ஆத்திமரத்துக்கு கீழே இருந்தார். அவரை அழைச்சிட்டு வந்து சோறு போடுறதுக்கு வந்தால அவர் சொன்னார், நான் நான் வெஜிடேரியன், நான் நரமாமிசம் தான் சாப்பிடுவேன். சரி, சாப்பாடு கொடுக்கணுங்கிறதா நம்முடைய லட்சியம். எந்த சாப்பாடா இருந்தா என்ன, கொடுத்துடலாம் அப்படின்னு சொன்னால மட்டனா சிக்கலான்னு கேட்டார் சிறுதொண்டன் நாயனார். இல்லை, நான் நரமாமிசம் தான் சாப்பிடுவேன், எனக்கு 5 வயசு குழந்தையா இருக்கணும், குடும்பத்துல ஒரே பிள்ளையா இருக்கணும், உடம்புல எந்த விதமான மச்சமும் இருக்கக்கூடாது, அப்படி இருக்கணும். அந்த பையனை தந்தை தாய் பிடித்து கொடுக்க தந்தை அறிந்து எனக்கு உணவு சமைத்து தரணும்னு கண்டிஷன். என் பெருமைக்குரியவர்களே, அதை செய்தாங்க. சிவன் வேடத்தில் வந்த சிவனடியார் சாப்பிட உட்கார்ந்த இலையில பரிமாறுகிற பொழுது தலைக்கறி எங்கன்னு கேட்டார். தலைக்கறி எங்கன்னு கேட்கிறார். ஐயோ, தலைக்கறிய வேலைக்கறி தூக்கி தூர போட்டிருப்பாளேன்னு சொல்லிட்டு திருவெண்காட்டு நங்கை பதறா. அப்போது என் பெருமைக்குரியவர்களே, அந்த வேலைக்காரி சொல்லுகிறாள், தலைக்கறியும் தனியா சமைச்சு வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லுகிறாள். அந்த தலைக்கறி அங்கே கொண்டு வைக்கப்படுகிறது. அந்த வேலைக்காரிக்கு பேர் என்ன தெரியுமா? சந்தன நங்கைன்னு பெயர். அன்னைக்கு தலைக்கறியை அந்த இலையில் வைக்கலைன்னா சிவபெருமான் சாப்பிடுறதுக்கு சம்மதிச்சிருக்க மாட்டான். இது ஒரு வேலைக்காரியால் அன்றைக்கு நடந்தது. அவள் சந்தன நங்கை, எங்கள் சின்னம்மா சரித்திர மங்கை. வேலைக்காரி எவனாவது இங்க பேசுனா அது நல்லா இருக்கா? 33 வருஷம்ங்க. 33 வருஷம் தொடர்ந்து ஒரு வீட்டுல வேலை செய்கிற ஆளை யாரையாவது பார்த்திருக்கீங்களா? 33 வருடம். அம்மாவனுடைய கோபம், அம்மாவனுடைய ஆத்திரம், அம்மாவனுடைய சீற்றம், அம்மாவனுடைய சினம், நினைத்ததை முடிக்க வேண்டும் என்று அவர் கருதுகிற வேளையில் அவங்க முன்னால எல்லாத்தையும் கொண்டு கொடுக்கணும். எல்லாவற்றையும்
வானமாகவும் இருந்து சிறகாகவும் இருந்தார். 2 வயசு. அவளுக்கு பேர் சுயி. அவளுக்கு அப்பாவை பர்மிய ராணுவம் சுட்டுக் கொல்லுகிறது. 2 வயது குழந்தை சுயியை எடுத்துக்கொண்டு அவள் பெற்றதாய் கதறுகிறாள். புரட்சி சூழ்கிறது. அந்த குழந்தை டெல்லியில் படிக்கிறது. அந்த குழந்தை வளருகிறது. அவள் பருவ வயதுக்கு வந்து விட்டாள். த மைக்கேல் ஹாரிஸ் என்கிற ஒரு வெள்ளைக்காரனை அவள் காதலிக்கிறாள். கல்யாணம் செய்து கொள்கிறாள். மைக்கேல் ஹாரிஸை கல்யாணம் செய்து கொண்டு லண்டனுக்கு போனதற்கு பிறகு சூயிக்கு இந்தியாவில் சிம்லா இன்ஸ்டிடியூட்டில் படிக்கிற வேலை கிடைக்கிறது. அந்த வேலை படிக்க வாய்ப்பு கிடைக்கிறது. சிம்லாவிலே படிப்பதற்கு வெள்ளைக்கார மாப்பிள்ளை மைக்கேல் ஹாரிஸோடு சிம்லாவில் வந்து தங்குகிறாள் சூயி. படிப்பு முடித்துவிட்டு மீண்டும் லண்டன், மீண்டும் நியூயார்க்கில் ஒரு பட்டம். அந்த ராணுவ ஆட்சியில் அவளுக்கு ஒரு உத்தியோகம் கிடைக்கிறது. உன்னுடைய தகப்பனை சுட்டுக் கொண்ட அந்த ராணுவ ஆட்சியிலே உத்தியோகம் பார்த்து தான் சோறு சாப்பிடணுமா, வா என்னோடு என்னவன் லண்டனுக்கு அழைத்து சென்றான். 2 குழந்தை பெற்றுக் கொண்டாள் சூயி. என் பெருமைக்குரியவர்களே, பெருமைக்குரியவர்களே, 2 வயது குழந்தையாக இருக்கும் பொழுது கொல்லப்பட்டார் தந்தை. அந்த நாளில் இருந்து என்னை பரிவோடு பாதுகாத்த என்னுடைய அம்மா சாக கிடக்கிறாளாம், செய்தி வருகிறது என்று சொன்ன உடனே அவள் மியான்மரில் இருந்து புறப்பட்டு, லண்டனில் இருந்து புறப்பட்டு மியான்மர் வந்தாள். தாய் செத்து போனாள். ஈமச்சடங்கு, இறுதி ஊர்வலம் எல்லாம் முடிந்து விட்டது. அவள் மீண்டும் லண்டன் செல்ல முயற்சிக்கிற பொழுது விசா மறுக்கிறது மிலிட்டரி கவர்மெண்ட். நீ என்னடா விசா தருவது என்று அவள் வீதிக்கு வந்து போராடுகிறாள். தனிக்கட்சி தொடங்குகிறாள். வெற்றி பெறுகிறாள். வெற்றி பெற்றதற்கு பிறகு வெற்றி பெற்றது செல்லாது, ராணுவ ஆட்சி அறிவிக்கிறது. ராணுவ ஆட்சியின் கன்னத்தில் தொடர்ந்து அலைகிறாள். அவளை வீட்டு காவல்ல கொண்டு வைக்கிறாங்க. 1 நாள் 2 நாள் அல்ல, 11 years, 11 வருடங்கள். ஆங் சான் சூயி வீட்டுக்கு வரல. மிலிட்டரி கவர்மெண்ட் காலையில காஃபி கொண்டு வருவாங்க. இந்த காஃபியை ஒருத்தன் வாங்குவான். வாங்கி அதுல ஒரு வில்லல் குடிச்சிட்டு தான் அந்த காஃபியை சூயிட்ட கொடுப்பான். காலையில பிரேக்ஃபாஸ்ட் வரும், காலை உணவு. அந்த ரொட்டியில கொஞ்சம் பிச்சு தின்னுதான் சூயிட்ட கொடுப்பான். மதியம் லஞ்ச் வரும். எல்லாத்தையும் சாப்பிட்டு பார்த்துட்டு தான் சூயிக்கு கொடுப்பான். ஹாஸ்பிட்டல் போனோம்னு சொன்ன அவனை காரை டிரைவ் பண்ணுவான் வேலைக்காரன். மருந்து வாங்க வேண்டும் என்றால் அவனே மருந்து வாங்கி வருவான். அவரே அவருடைய சுமைகள் எல்லாம் பகிர்ந்து கொண்டான். அவனுக்கு எந்த எதிர்பார்ப்பும் இல்லை. வேலைக்காரன் இரவு நேரத்தில் சூயியை வீட்டு காவலில் இருக்கிற பொழுது யாராவது வீட்டுக்குள்ள அத்துமீறி நுழைந்து கொண்டு விட்டால் என்ன செய்வதென்று அன்றைக்கு கானகத்தில், தண்டாரண்யத்தில், நந்தியம்பதியில் ராமனும் சீதையும் இருந்த பொழுது அல்லையாண்டமைந்த மேனி அழகனும் அவளும் துஞ்ச வில்லை உண்டிய கையோடு கண் இமைக்காமல் காவல் காத்து நின்ற லட்சுமணனை போல காவல் காத்தான் அவன். எத்தனை வருஷம்? 11 வருஷம். தேர்தல் வந்தது. சூயி மிகப்பெரிய வெற்றி பெற்றார். மியான்மர் நாட்டின் சட்டம் சொன்னது, இரட்டை குடியுரிமை உள்ளவர்கள் இந்த நாட்டின் அதிபர் ஆக முடியாது என்று. சூயி உடனே முடிவெடுத்தாள். 11 ஆண்டு காலம் தனக்கு பணிவிடை செய்தவரை நீதான் இந்த நாட்டின் அதிபர் என்று முடிசூட்டினாள். தரக்குறவா பேசாத, சொல்லுங்க. எஃப்ஐஆர் போட சொல்லுங்க. பார்த்துக்கலாம்.
தினகரனுக்காக முதல் வழக்கு பதிவு நாஞ்சில் சம்பத் வரட்டுமே. அதனால இல்ல, நான் காவல்துறைக்கு ஒத்துழைப்பு தர்றேன், நீங்க கவலைப்பட வேண்டாம். அந்த 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 ஹிஸ்டரி உங்களுக்கு நான் ஞாபகப்படுத்துறேன். இப்ப டிடிவி தினகரன் தேர்தல் ஆணையத்துக்கு லஞ்சம் கொடுக்க முயற்சி தாராம். இந்தியன் ஹிஸ்டரியில நான் வழக்கறிஞர் பெருமக்களை கேட்கிறேன், லஞ்சம் கொடுக்க முயற்சித்தார்னு யாரையாவது இதுவரைக்கும் கைது செய்திருக்காங்களா? லஞ்சம் கொடுக்க முயற்சித்தார்னு கைது செய்த எத்தனை பேரை செய்யணும்? சரி, லஞ்சம் கொடுக்க முயற்சித்தார்னு கைது செய்யறியே, வாங்க முயற்சித்தார்னு எவனையாவது அடையாளம் காட்டினியா? என்னடா இது ராஜதந்திரமாடா? நாய்களே, இதற்கு பேர் தான் ராஜதந்திரமா? நீங்க டிடிவி தினகரன மத்தியானம் 2 மணிக்கு உட்கார வைத்து இரவு 2 மணி வரைக்கும் 12 மணி நேரம் தொடர்ந்து 37 மணி நேரம் விசாரிச்சு கண்டுபிடிக்க முடியலையா? கண்டுபிடிக்க முடியாது. ஏனென்றால் அவன் ஆகாயத்தை போல் பரிசுத்தமானவன். அவன் தாய்ப்பாலை போல் கலப்படமில்லாதவன். அவன் மழை நீரை போல் புனிதமானவன். 122 123 சட்டப்பேரவை உறுப்பினர்களும் 37 நாடாளுமன்ற உறுப்பினர்களும் கழகத்தின் பொதுக்குழு உறுப்பினர்களும் கழகத்தினுடைய டோட்டல் பாடி எங்கள் பக்கம் இருக்கும் பொழுது எங்கள் சின்னத்தை மீட்க நாங்கள் எதற்காக லஞ்சம் தர வேண்டும்? நாய்களே, என்னடா நியாயம் இது? எதுக்குடா லஞ்சம் தரணும்? இங்க பாரு, சின்னத்தை மீட்பதற்கெல்லாம் இவ்வளவு வேலையெல்லாம் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. அவர் ஒத்துழைத்தார். இந்த பெயரை சொன்னா கொஞ்சம் கொஞ்சம் பயக்க அவரை விலகி இருக்க சொல்லணும் அப்படின்னு அவர் சொன்னார். விலகி இருக்க சொல்லுகிறீர்களா? நேற்றைக்கே அரசியல் பணிகளில் இருந்து நான் விலகிவிட்டேன். இந்தியன் ஹிஸ்டரியில இப்போ இப்படி சொன்ன ஒரே தலைவன் எங்கள் டிடிவி தினகரன். சாட்சி யாருக்கு? ராமனுக்கு. ராமன் கோசலையினுடைய அரண்மனைக்கு வருகிறான். நாளை முடிசூட போகிறான். 1000 பெண்கள் வெஞ்சாமரம் இசைக்க, பல்லாயிரக்கணக்கான யானைகள், குதிரைகள், தேர்கள் அணிவகுக்க ராமன் கிரீடம் சுமந்து கோசலின் அரண்மனைக்கு வருவான் என்று காத்திருந்தால் குலைக்கின்ற கவரிகின்றி கொற்றவன் குடையும் இன்றி இழைக்கின்ற விதிவின் செல்ல தர்மம் பின் இறங்கிய மலைக்குண்டம் மறையான் ராமன் வீசி கையிடும் பெருங்கையிடம் வந்தான். பதவி இல்லைன்ட்டாங்க. யாருக்கு? ராமனுக்கு. கூனி வாங்கிய, கூனி செய்த சதியால் கையை வாங்கி வரத்தால் மகுடத்தை இழந்தான் ராமன். என்ன செய்யணும்? 14 வருஷம் காட்டுக்கு போகணும். அதுக்கு பேர் தான் திகார். 14 வருஷம் காட்டுக்கு போடுமா? தந்தையின் கட்டளை மீற மாட்டேன், போகிறேன் அப்படின்னு சொன்னான். அசோகவனத்தில் சீத்தை இருக்கிறா, அனுமன் பாக வர்றான். என்னை பற்றி நினைக்கும் பொழுது ராமன் என்ன நினைக்கிறான்டா அப்படின்னு சீத்தை கேட்கும் போது அனுமன் சொன்னான், மெய்த்திருப்பதம் மேலென்ற போதிலும் இத்திருந்துறந்து ஏன்ற போதிலும் சித்திரத்தின் அலர்ந்த செந்தாமரை முகத்தை உண்ணுவாள். இதிகாசத்தில் ஒரு ராமன், 21ஆம் நூற்றாண்டின் வைகரையில் ஒரு டிடிவி தினகரன். யாரும் கவலைப்பட வேண்டாம். இந்த கட்சி ஆட்சியை தீர்மானிக்க போவது சின்னம்மாவின் டிடிவி தினகரன். பத்திரிகையாளர்களுக்கு சொல்லுகிற, நிலத்தை நிராகரிக்க முடியாது. நீலவானத்தை அலட்சி பிடித்துவிட்டு நிலவு சிரிக்க முடியாது. காற்றை கைது செய்துவிட்டு 1/4 மணி நேரம் கூட இந்த மண்ணில் உயிர் வாழ முடியாது. தண்ணீரை மறுதளித்து விட்டு தாகத்திற்கு இடை காண முடியாது.
மின்சாரத்தை புறந்தள்ளிவிட்டு புத்துலகு சமைக்க முடியாது. எங்கள் சின்னம்மாவையும் டிடிவி தினகரனையும் அலட்சியப்படுத்திவிட்டு இந்த கட்சியில ஒரு அடி எந்த பயிலும் எடுத்து வைக்க முடியாது. அது எந்த பயலா இருந்தாலும் சரிதான், எடுத்து வைக்க முடியாது. இப்போ டிடிவி தினகரன் மௌனமா இருக்காரு, பேல் போட்டாரா போடுவாங்களா அப்படின்னு என்கிட்டே கேட்குறாங்க. அவருடைய மௌனத்திற்கு மிகப்பெரிய வல்லமை இருக்கிறது. டிடிவி தினகரன் மௌனம் மலைகளை நடுங்க வைக்கும். டிடிவி தினகரன் மௌனம் சரித்திரத்தை புரட்டு போடும். நம்முடைய கதியும் விதியும் அவர்தான். பூட்டி இருப்புக்குட்டின் கதவை திறந்து கொண்டு வருவார். இந்த கழகத்தை காப்பாற்றுவார். தமிழ்நாட்டினுடைய மீட்பனாக அவர் கண்ணுக்கு தெரிவார் என்று சொல்லி விடுதலை செய், விடுதலை செய், எங்கள் டிடிவி தினகரனை விடுதலை செய். போடாதே, போடாதே, பொய் வழக்கை போடாதே, திரும்ப பெறு, திரும்ப பெறு, திரும்ப பெறு, வழக்கை திரும்ப பெறு. மத்திய அரசு தேர்தல் ஆணையமே, மத்திய அரசு தேர்தல் ஆணையமே, துணை போகாதே, துணை போகாதே, துணை போகாதே, துணை போவதற்கு துணை போகாதே, துணை போகாதே. அதிமுகவை அழிக்க நினைக்காதே, அதிமுகவை அழிக்க நினைக்காதே. புரட்சி தலைவர் கண்டெடுத்த, புரட்சி தலைவர் கண்டெடுத்த, புரட்சி தலைவி காத்து தந்த, புரட்சி தலைவி காத்து தந்த வெற்றி சின்னம் இரட்டை இலையை, வெற்றி சின்னம் இரட்டை இலையை முடக்காதே, 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 முடக்காதே. வழங்கிடு, 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 எங்கள் வெற்றி சின்னம், எங்கள் வெற்றி சின்னம் இரட்டை இலையை வழங்கிடு, 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 எங்கள் அங்கீகாரத்தை வழங்கிடு, எங்கள் அங்கீகாரத்தை வழங்கிடு, 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 எங்கள் வெற்றி சின்னத்தை வழங்கிடு, எங்கள் வெற்றி சின்னத்தை வழங்கிடு. விடுதலை செய், விடுதலை செய், விடுதலை செய், விடுதலை செய், தீந்தமிழன் தினகரனை விடுதலை செய், தீந்தமிழன் தினகரனை விடுதலை செய். இதுபோல சுவாரஸ்யமான வீடியோக்களை பார்க்க எங்களது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும். மேலும் அருகில் உள்ள அலாரம் பட்டனை அழுத்தவும். வீடியோ பிடித்திருந்தால் ஷேர் பண்ணவும்.